இயக்குனர் சக்திவேல் இயக்கத்துல குணாநிதி, காளி வெங்கட், செம்பன் வினோத் ஆகியோரது நடிப்புல வெளியாகி இருக்க அலங்கு படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அம்மா தங்கச்சியோட கோயம்புத்தூர் மலைப்பகுதியில வாழ்ந்துட்டு வராரு நாயகன் குணாநிதி. டிப்ளமோ படிக்கிற இவரு லீவு நாள்ல தன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்பப்ப சின்ன சின்ன வேலைகளை செய்துட்டு வராரு. அப்படி ஒரு நாள் அந்த முதலாளி சொன்ன ஒரு நாயை கொண்டு போய் புதைக்கிறாங்க. அப்ப அந்த நாய் சாகாம உயிரோட இருக்கிறத பார்த்த குணாநிதி அதை தன்னோட வீட்ல வச்சு வளர்க்குறாரு. அதுவும் அவர் மேல அன்பா இருக்கு. ஒரு கட்டத்துல கேரள எல்லை பகுதியில ஒரு வேலை கிடைக்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேலைக்கு போறாரு. இப்ப குணாநிதி கூடவே அந்த நாயும் போகுது. கேரளாவுல இருக்க அந்த பகுதியோட ஊர் தலைவரா இருக்காரு செம்பன் வினோத். அவர் தோட்டத்துல தான் இப்ப குணாநிதி வேலை செய்யறாரு. செம்பன் வினோத் அவரோட மகள் மேல உயிரே வச்சிருக்காரு. இந்த நிலையில நாய் ஒண்ணு அவர் மகள் கடிச்சிடுது. துடிக்கும் அவரை மகளை பார்த்த செம்பன் வினோத் கோபம் வந்து தன்கிட்ட வேலை செய்யும் சரத் அப்பானிய கூப்பிட்டு ஊர்ல இருக்க எல்லா நாய்களையும் கொல்ல சொல்றாரு. இதுல குணாநிதி வளர்த்து வந்த நாயும் சிக்குது. அதை காப்பாத்த போகும்போது சரத் அப்பானியோட கைய குணாநிதி தெரியாம வெட்டிடுறாரு. இப்ப பேராபத்துல இருக்க அவங்க அந்த ஊரை விட்டு தப்பிக்க நினைக்கிறாங்க. ஆனா ஆத்திரமடையும் சரத் அப்பானி அவங்கள புடிச்சு கொல்ல நினைக்கிறான். கடைசியா தன் நாயோட சேர்ந்து குணாநிதி தப்பிச்சாரா? சரத் அப்பானி குணாநிதியை தேடி கண்டுபிடிச்சு கொன்னானா? போன்ற கேள்விக்கு பதில்தான் இந்த படத்தோட மீதி கதை. நாயகனா வர குணாநிதி தர்மன் கதாபாத்திரத்துல வாழ்ந்திருக்காருன்னே சொல்லணும். தன் குடும்பத்துக்காக வேலைக்கு போறது, நாய் மேல பாசம் காட்டுறது, வில்லனை துணிச்சலோட எதிர்கொள்றதுன்னு அவர் நடிப்புல யதார்த்தம் மிளிருது. அதே போல ஊர் தலைவரா வர செம்பன் வினோத் அளவான நடிப்பை கொடுத்திருக்காரு. தாய்மாமாவா வர காளி வெங்கட் தன் பிளாஷ்பேக் கதையை சொல்லி நெகிழ வைக்கிறாரு. சரத் அப்பானி வில்லத்தனத்துல மிரட்டி இருக்காரு. குணாநிதியோட அம்மாவா வர ரேகா வித்தியாசமான நடிப்பை கொடுத்து ரசிகர்களை கவர்றாங்க. நண்பர்களா வர இதயகுமார் மற்றும் மாஸ்டர் அஜய் 2 பேருமே கொடுத்த வேலையை சரியா பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கும் நாய்க்கும் இருக்க பாசத்தை மையமா வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் சக்திவேல். எல்லா கதாபாத்திரங்களையும் திறமையா வேலை வாங்கி இருக்கிறதும் சிறப்பு தான். அதே மாதிரி விறுவிறுப்பா போகும் திரைக்கதையும் இந்த படத்துக்கு பலமா அமைஞ்சி இருக்கு. இசையமைப்பாளர் அஜீஸ் இசையில பாடல்கள் எல்லாம் கேட்கும்படியே இருக்கு. குறிப்பா காளியம்மா பாட்டு தாளம் போட வைக்குதுன்னே சொல்லணும். அதே மாதிரி பாண்டிக்குமாரோட ஒளிப்பதிவும் படத்துக்கு பெரிய பலம்தான். காடு மலைகள்னு மிக அழகா படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. மொத்தத்துல இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த உலகத்துல வாழுற எல்லா உயிர்களும் ஒரே உயிர்தான்ன்றத உரக்க சொல்லி பதிவு செய்திருக்கு.